ஹாப்பி சாபத். இன்றைய தினத்தில் ஊழிய அறிக்கையில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெவர்லியா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட சாட்சியை தான் பார்க்க போகிறோம். திருடப்பட்ட கார், இதனோட தலைப்பு என்னன்னு பார்த்தா திருடப்பட்ட கார். இது வந்து கரீபியன் தீவில் உள்ள ட்ரினிடால் அப்படிங்கிற பகுதியில் இது நடந்தது. பெவர்லி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு தென் கரீபியன் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உளவியல் பிரிவில் முதுகலை படிப்பு படிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. எப்போ இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு 11:30 மணிக்கு இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க அந்த பல்கலைக்கழகத்தில் இவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது தன்னுடைய தோழியை அழைச்சிக்கிட்டு வராங்க. தோழியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழைச்சிட்டு வரவங்க இடையில ஒரு ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்டுட்டு தோழியை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு தன்னுடைய வீட்டில் வந்து இறங்குறப்போ மணி 11:30. அந்த 11:30 மணிக்கு இறங்கும்போது 2 நபர்கள், ஆண் நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள இறங்கின உடனேயே அவங்கள திரும்ப காருக்குள்ளே ஏற சொல்லி அவங்கள உள்ளே உட்கார சொல்லிவிட்டு, இந்த 2 பேரில் ஒருத்தவங்க டிரைவிங் சீட்லேயும் இன்னொருத்தவங்க பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பெவர்லியாவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது கழுத்தில் துப்பாக்கியை வச்சு அவங்கள நாங்கள் கடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள வந்து அந்த முற்றத்தில் கார் இறக்கின அந்த இடத்துலேருந்து வெளியில் சாலை ஓரமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னை நீங்கள் கொல்ல போகிறீங்களா? ஏன்னா இவங்களையும் அந்த காரில் வச்சு அவங்க வீட்டில் இருந்தே கூட்டிகிட்டு வரதுனால நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பெவர்லியா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எங்கே என் முகத்தை பார்க்காத வரைக்கும் நான் கொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 2 நபர்களும் தனக்கு முகத்தை தெரியாத அளவுக்கு மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்படி சொன்ன உடனேயே இவங்க என்ன பண்ணுறாங்க, பெவர்லியா அவங்க முகத்தை பார்க்குறத விட்டுடுறாங்க. முகத்தை பார்க்குறத விட்ட உடனே இவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் உங்களை கடத்திட்டு வர்றதுக்காக இந்த காரை தான் நாங்கள் கடத்துகிறோம். ஆனால் உங்களை கடத்துறதுக்காக நாங்கள் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எவ்வளோ நேரமாக உங்களை கவனிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க. உங்கள் காரில் நீங்கள் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே, அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அவங்கள அந்த நாள் முழுவதுமாக பெவர்லியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க கவனித்ததுனால காரில் இருந்து இறக்கி விட்டு அந்த தோழியை யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அது என்னோடய தோழி, அதுதான். அப்போனா இவங்க எவ்வளோ நேரமாக கவனிச்சுட்டு வராங்கங்கிறது பெவர்லியாவுக்கு தெரியுது. அப்போ உடனே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னை இறக்கி விட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. காரில் இருந்து என்னை இறக்கி விட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, இறக்கி விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்பயும் அவங்க வந்து ஒன்றும் கேட்காம அவங்க முகத்தை பார்க்காம அப்படியே இருக்காங்க. உடனே அவன் பின் சீட்டில் இருக்கிற ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட கையை பிடிச்சி கையில் அந்த திருமணத்துக்காக போட்டிருந்த மோதிரத்தை கலட்ட பார்க்குறாங்க. இதை கார் ஓட்டிகிட்டு வர நபர் என்ன செய்கிறாரு, அதை கலட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னுடைய கணவருக்கு நான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னதுனால இவங்களோட ஹேண்ட்பேக்கையும் அந்த பின்னாடி இருக்கிற நபர் வந்து வாங்கி வச்சதுனால ஃபோன் அந்த ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இவங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எடுக்க கிடையாது. அதனால் என்னோடய ஃபோனை அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்றாங்க. உடனே அந்த பின்னாடி இருக்கிற ஆள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோன் பண்ணாங்க, ஆனால் கணவருக்கு தான் பண்ணாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லி கால் ரெஜிஸ்டர் பார்க்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் சிடி பிளேயர் போட்டு நான் பாட்டு கேட்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க காலையில் அந்த வேலைக்கு கிளம்புறப்போ என்ன பண்ணாங்கன்னா, காரில் இவங்க அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு போனாங்க. இயேசுவே என்னை வழிநடத்தும் அப்படிங்கிற ஒரு பாடலை கேட்டுக்கிட்டு தான் போனாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காரில் அந்த சிடி பிளேயரை தேடுறாங்க, ஆனால் காணோம். உடனே சரி கீழே எது விழுந்திருக்குமான்னு சொல்லி தடவி பார்த்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஆனால் அது அவங்க போட்ட மாதிரி தெரியல. அதை அந்த சிடியை போட்டு பாட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த சிடியில் ஓடுற பாட்டு என்னென்னா, யெகோவா நான் உம்மை நம்புகிறேங்கிற ஒரு பாடல் ஒலிக்குது. அந்த பாடல் அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நம்மளோட சிடியே கிடையாது, ஆனால் இது எப்படி வந்தது அப்படின்னு தெரியலன்னு சொல்லி அதை இது பண்ணுறாங்க. அப்புறம் உடனே அந்த நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே கொலை நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இங்கே என்னுடைய நண்பனும் பாதிக்கப்பட்டுட்டான், அந்த நண்பனை கொலை செஞ்சவனை நான் கொலை செய்யறதுக்காக தான் நான் இப்போ உங்களோட காரை நான் கடத்திட்டு போகிறேன்
அவனை கொலை பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த 2 நபர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, கார் ஓட்டிகிட்ருக்கிறவர் சொல்கிறாரு. உடனே அந்த காரில் இருக்கிற நம்பர் பிளேட்டை நான் மாற்ற போகிறேன், போலீஸ் வந்து நாளைக்கு உங்கள் காரை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கார் ஓட்டிகிட்டு போகிறவனோட மனது என்ன பண்ணுதுன்னா மாற்றப்பட்டு, சரி உங்களை நான் வேணால் இறக்கி விட்றேன், நீங்கள் இறங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பெவர்லி என்ன சொல்கிறாங்க, இந்த இரவு நேரத்தில் நான் எங்கே எப்படி இறங்குறது, கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய தினத்தில் தான் பெவர்லியா வந்து பேங்க்கில் போய் ஒரு $1000 வித்ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஹேண்ட்பேக்கும் யார்கிட்ட இருக்குன்னா பின் சீட்டில் இருக்கிறவர்கிட்ட இருக்குது. அந்த பணம் இருக்குங்கிற காரியம் அவனுக்கு, அந்த பின் சீட்டில் உக்காந்துருக்கிறவருக்கும் தெரியும். ஏன்னா அவர்கிட்ட தான் ஹேண்ட்பேக்லேருந்து ஃபோன் எடுத்ததுனால பணம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் இந்த பெவர்லி என்ன சொல்கிறாங்க, அந்த பேக்கில் $1000 இருக்குது, எனக்கு ஒரு 100, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது $20 பத்தாதுன்னு சொல்லி $100 பணம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே என்ன பண்ணுது அப்படின்னா, கார் நிறுத்தப்பட்ட உடனே இவங்க வந்து இறங்கி சாலையை கடந்து என்ன பண்ணுறாங்க, வேறொரு வாடகைக்காரை பிடிச்சி வந்துடுறாங்க. வரும்போது அவங்களுக்கு என்ன ஒரு பாட்டு, அந்த வாடகைக்காரிலையும் ஒரு பாட்டு கேட்குது. என்னென்னா, நான் உன்னை நேசிப்பதை உனக்கு காட்டுவதற்கு எத்தனை முறை நான் உன்னை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலில் கேட்கும்போது அந்த பெவர்லியாவுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நான் இது வந்து தற்செயலாக நடக்கிற காரியம் மாதிரி அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க காலையில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க கேட்ட பாடல் இயேசுவே என்னை வழிநடத்தும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கும் போது யெகோவா நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்தது. இப்போ அவங்க அந்த பயணத்தை தொடர்ந்து அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரும்போது அந்த ஒரு பாடல் ஒலிக்கிறத கேட்கும்போது கடவுள் வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை பலமுறை அவங்களுக்கு சொல்கிற மாதிரி. அப்போ இவங்க காரியத்தில் ஒன்று வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த காலையில் கேட்ட பாடல் அனுதினமும் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அன்றைய தினத்தினோட வாழ்க்கையை போல் ஒவ்வொரு நாளும் போயிட்டே தான் இருந்தது. எந்த நேரத்துலையும் அவங்க கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைத்த மாதிரி தெரியல. தேவனுடைய உதவி இல்லாமலேயே தன் வாழ்க்கையின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்த முயன்றான்னு சொல்லி அந்த காரியங்கள் பார்க்குறோம். அதனால தான் வந்து இந்த காரியத்தை வந்து கடவுள் வந்து பாடல்கள் மூலமாக அந்த பெவர்லியாவுக்கு உணர்த்தினார் போல தெரியுது. இந்த ஊழியர்க்கின் வாயிலாக நாம் என்ன இந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உன் வாழ்க்கையில் நீ என்னை நம்ப வேண்டும் என்று தேவன் சொல்கிற மாதிரியே இந்த சம்பவங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஊழிய அறிக்கை சொல்ல தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் சபையோருக்கும் நன்றி, தேவனுக்கும் நன்றி. ஆமீன்.